இன்றைக்கி வந்து நம்ம ப்ளம் கேக் பார்க்க போகிறோம். ரியலான ஃப்ரூட்ஸ் மட்டுமே நாங்கள் சோக் பண்ணி ப்ளம் கேக் பண்ணுறோம். ப்ரௌன் டாப்னு ஒரு மில்லட் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ஹை ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஒரு மில்லட். அது நிறைய பேருக்கு அது தெரியாது. 170 நம்ம பேக் பண்ணால் போதும். நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்காததுனால இந்த கேக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு 2 days தான் வேலிடிட்டி இருக்கும். நார்மல் கேக்ஸில் நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பேக்கரி ஐட்டம்ஸ் எதுவுமே நீடட் கிடையாது, மஸ்ட் அப்படிங்கிறதே கிடையாது. இல்லை நம்ம ஒரு செலிப்ரேஷன் டைமில் சூஸ் பண்ணும்போது அது ஒரு ஹெல்தியர் சாய்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இந்த கருப்பு கவுனி அரிசிலாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 250. என் குழந்தைக்கு நான் கேக் கொடுக்கணும், அது கருப்பு கவுனியில் கொடுக்கணும்னு கேட்கும்போது அது அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. ஓடிஜி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் பீட்டர் ஒன்று தேவைப்படும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் போனோன்னா ஒரு 15,000 rupees இருந்ததுன்னா போதும். எல்லா மில்லட்ஸ்லையுமே பிஸ்கட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேர்க்கல்ல, கேஷ்யூ, அல்மண்ட் போட்டு மிக்ஸ்டு குக்கீஸாகவும் பண்ணுறோம். பிஸ்தா போட்டு குக்கீஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னல் ரைஸ், ரெட் ரைஸில் மாப்பிள்ளை சம்பா அவல் குக்கீஸ் இருக்குது. அண்ட் மூங்கில் அரிசிலையும் குக்கீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பசிக்குதுன்னு வந்து கேட்குற ஒரு குழந்தைக்கு நம்ம கில்ட் ஃப்ரீயாக நம்ம எடுத்து கொடுக்க முடியும்னா இந்த பிஸ்கெட்ஸை எடுத்து கொடுக்கலாம். ஹாய் மேம். ஹலோ. ஸோ இன்னைக்கு இந்த மில்லட் மேக்கிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் மேம்? கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் சீசன், கொஞ்சம் ஆர்டர்ஸும் இருக்குது. ஸோ அதுக்காக உங்களுக்கு நான் ப்ளம் கேக் இன்றைக்கி பண்ணி காமிக்கலான்னு. ப்ளம் கேக் ஒன்றும் தென் கருப்பு கவுனி அரிசியில் ஒரு கேக் எப்படி பண்ணலாம் அப்படின்னும் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த ப்ளம் கேக் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வெஸ்டர்ன் சைடில் ரம், வைன் இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸை சோக் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட மில்லட் பேக் அப்படிங்கிறது வந்து எல்லாமே எக்லெஸ் வெர்ஷனாக இருக்கும். நம்ம இந்த நான் ஆல்கஹாலிக்காக பண்ணலான்னு நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா ஆரஞ்ச் ஜூஸில் சோக் பண்ணுறோம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம். இதுலேயும் இந்த டூட்டி ஃப்ரூட்டிலாம் இல்லாமல் ஹெல்தியர் வெர்ஷனாக பைனாப்பிள், தென் ஆப்ரிகாட், கிவி, தென் மேங்கோ, ட்ரைட் மேங்கோ, ரெய்சின், கோல்டன் ரைசின் அண்ட் பிளாக் ரெய்சின், ஃபிக்கு, அதுக்கப்புறம் டேட்ஸ், ரியலான ஃப்ரூட்ஸ் மட்டுமே நாங்கள் சோக் பண்ணி இதிலேருந்து ப்ளம் கேக் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக மில்லட்டில் வந்து எக்லெஸ் வந்து பாசிபிள் தானா மேம்? எக்லெஸ் பாசிபிள் தான். எக்குக்கு பதிலாக நாங்கள் கர்ட் யூஸ் பண்ணுறோம். எக்லெஸ் வந்து பாசிபிள் தான். அண்ட் அது ரொம்பவே ஸ்பாஞ்சியாக வருது. அது எங்களுக்குமே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்தது. இது வந்து பாசிபிளாக நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது, எக்லெஸ் வந்து பாசிபிளா அப்படின்னு. அது மில்லட்லன்னு வரும்போது அகைன் ஒரு டவுட் நம்மளுக்கு. அது மில்லட்டை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாதது தான். மில்லட் இஸ் அது ஒரு மில்லட் ஃப்ளார்ஸை யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு எக்லெஸ்ஸாக நல்லாவே வருது, சாஃப்டாகவே வருது. ஆமாம். என்னென்ன மாதிரியான மில்லட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க மேம் நீங்கள்? மில்லட்ஸில் எல்லா மில்லட்ஸுமே யூஸ் பண்ணுறோம். அது ஒரு மில்லட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. சாமை சாப்பிட்டா ஆமை ஆயுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு கால்சியமுக்கு ராகி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்த நோயும் வரகு சாப்பிட்டா ஓடிடும் அப்படிங்கிறது நம்மளோட பழமொழி, உருவாக்கப்பட்ட மொழிகளில் ஒன்று இருக்குது. கம்புலேயும் கால்சியம் அதிகமாக இருக்குது அண்ட் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதில் அதிகமாக இருக்குது. விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைய இருக்குது நம்ம மில்லட்ஸில். ஸோ எல்லா மில்லட்ஸ்லேருந்துமே கேக் பண்ண முடியும். ஓகே. ஸோ நீங்கள் அரிசியிலேருந்தும் பாரம்பரிய அரிசிகள்லேருந்துமே கேக் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க. ஆமாம். அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். ப்ரௌனீஸ் அண்டு கேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு கவுனியில் கேக்ஸ் பண்ணுறோம். ரத்தசாலின்னு ஒரு அரிசி இருக்குது. ரத்தத்தை ஆன்டி ஆக்சிடைஸ் பண்ணும், ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ யாரெல்லாம் கொஞ்சம் அனிமிக்காக இருக்காங்க அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து ரத்தசாலின்ற அரிசியில் அந்த கேக்கையும் ஹெல்தியர் வெர்ஷனாக சாப்பிட முடியும் அப்படிங்கிறது. பூங்கார் அரிசியில் பண்ண முடியும். மாப்பிள்ளை சம்பா அரிசியில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் கேக்ஸ்லாம். இது எல்லாமே ரொம்ப அழகான ஒரு நட்டியான ஃப்ளேவர் வருது. அரிசி யூஸ் பண்ணி பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அதை சாப்பிட முடியுது அந்த கேக்ஸை. அரிசியை வந்து ஃப்ளாராக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணலாம். ஆமாம். அரிசியை வந்து பாரம்பரிய அரிசியும் அண்ட் மில்லட்ஸ் இது ரெண்டுமே பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணணும்னா அதை ப்ராசஸ் பண்ணுறதுல இருக்குது. மில்லட் சாப்பிடும்போது நிறைய பேருக்கு இந்த சில அலர்ஜி வருது, கான்ஸ்டிபேஷன் வருது அண்ட் நிறையா லூஸ் மோஷன் ஆகுதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மில்லட்ஸை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கணும்? மில்லட்டை வாங்கி அப்படியே நம்ம அரைச்சி மாவு பண்ணுறதில்ல. அதை வாங்கி ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை சில மில்லட்ஸை வந்து முளை கட்ட முடியும். சோளம், கம்பு, ராகி இதெல்லாமே முளை கட்ட முடியும். ப்ரௌன் டாப்னு ஒரு மில்லட் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ஹை ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஒரு மில்லட். அது நிறைய பேருக்கு அது தெரியாது, ப்ரௌன் டாப் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி மில்லட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதை ப்ராசஸ் பண்ணி அழகாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் அரிசியும். அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மில்லட்ஸ்லையுமே மில்லட் கேக் ஆகட்டும், ட்ரெடிஷ்னல் ரைஸ் கேக் ஆகட்டும், நம்ம வந்து ஹோல் வீட் பேஸாக யூஸ் பண்ணுறோம். இதில் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறோம். ஒயிட் சுகர் நம்ம பண்ணுறதில்ல. ஸோ ஒயிட் சுகர் வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணும்போது ப்ளீச்சிங் ப்ராசஸ் உள்ளே போகுது. தென் அதில் நியூட்ரியன் கண்டென்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை ப்ராசஸ் பண்ணி செய்கிறாங்க ஒயிட் சுகரை.
ஸோ நம்ம வந்து அது ஒரு ஹெல்தியர் வெர்ஷனாக நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறோம், கருப்பட்டி யூஸ் பண்ணுறோம், பனங்கற்கண்டு யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆக்சுவலாக கருப்பட்டி வந்து நம்ம ஒரு மாதிரி கேக்லாம் யூஸ் பண்ணோம்னா தண்ணியாக மாறிடாது நம்மளுக்கு. நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி இதை கரைச்சி தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம், டைரெக்டாக பண்ண போகிறது இல்லை. எப்படி பண்ணாலும் கருப்பட்டி தண்ணியெல்லாம் மாறாது, நம்ம கரைச்சி தான் யூஸ் பண்ண போகிறோம். தயிர் மிக்ஸ் பண்ணுறதுனால அதில் கரைஞ்சிடும். ஸோ இப்போ இந்த ப்ளம் கேக்குக்கு வேறு என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கோம்? இந்த ப்ளம் கேக்கில் நம்ம நட்மெக் யூஸ் பண்ணியிருக்கோம், சினமன் பவுடர் அந்த பட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தூள் யூஸ் பண்ணியிருக்கோம், ட்ரை ஜிஞ்சர் சுக்கு பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆரஞ்சு ஜூஸில் சோக் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ், இது இல்லாமல் கொஞ்சம் வெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம், அண்டு கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை. நார்மலான ப்ளம் கேக்லாம் ரொம்ப நாள் சோக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மேம், இது வந்து ஆரஞ்சு ஜூஸில் சோக் பண்ணி அதுக்கு டைம் ஏதாச்சும் இருக்கா? டைம் ஒரு 2 days சோக் பண்ணி வைக்கலாம், 24 hours சோக் பண்ணால் கூட போதும், 1/2 hour சோக் பண்ணாலும் போதும். ஒரு லைட்டான புளிப்பு சுவையில் இருக்கும் ப்ளம் கேக், யூஸ்வலாக லைட்டான புளிப்பு சுவையில் இருக்கும். ஸோ இந்த கிளைமேட்க்கு அது ஆப்டானதாக இருக்கும். ஸோ அதனால தான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு அந்த கிளைமேட்க்கு வந்து இது ஒரு வழக்கத்தில் வச்சுருக்காங்க. இந்த புளிப்பான இந்த கேக் சாப்பிட்றது அவங்களோட ட்ரெடிஷனில் ஒரு பழக்கமாக இருக்குது. ஸோ பேக்கிங் வந்து நான் இப்போ தான் புதுசாக கற்றுக்க போகிறேன், அதுவும் வீட்டில் இருந்தே கற்றுக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னவா இருக்கும், அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம்? அவங்க நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்து அவங்க பண்ணிடுறாங்க. யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு பண்ணும்போது அதில் எனக்கு ஃபெயிலியர் ஆகுது, என்னால் அது கரெக்டாக கன்சிஸ்டன்சி கொண்டு வர முடியல. இப்போ வந்து கேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னாலும் கோதுமையில் க்ளூட்டன் ஃபார்ம் ஆகிடும். க்ளூட்டன் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அது நம்மளுக்கு அழுத்தமாகிடும், கேக் ரொம்ப டென்ஸாக அல்வா மாதிரி ஆகிடும். ஸோ இதை பண்ணும்போது அந்த ப்ரொசீஜர் இருக்குது, ரொம்ப சாஃப்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். மைதா மாதிரி இது நமக்கு அவ்வளோ ஈஸியாக ஹெல்ப் பண்ணி கொடுக்காது. ஸோ நம்ம வந்து இந்த சில டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணணும். ப்ராப்பர் ரெசிபி நம்ம ஹேண்டில் பண்ணோன்னா யார் பண்ணாலுமே வந்துடும். குக்கிங் தெரியும் அப்படின்றவங்களுக்கு பேக்கிங் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, பண்ணிடலாம். உங்ககிட்ட பல்க் ஆர்டர்ஸும் நம்ம கொடுக்கலாமா மேம்? கண்டிப்பாக. பர்த்டே ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு, செலிப்ரேஷன் கேக்ஸு, இப்போ குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்கூலில் வந்து இப்போ ரிட்டன் கிஃப்ட் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் இருக்குது. பர்த்டே வந்ததுன்னா நம்ம கூட இருக்க கிளாஸ்மேட்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்குலாம் அவங்க கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. யூஸ்வலாக சாக்லேட்ஸு, பென்சில் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. பட் இப்போ இருக்க கல்ச்சரில் நிறையா பேரண்ட்ஸ் வந்து அவேர்னஸ் எடுத்துகிட்டு எங்ககிட்ட இருந்து ரிட்டன் கிஃப்ட்டையுமே நாங்கள் வந்து அந்த ஹெல்தி பேக்ஸாக கொடுக்கணும்னு விருப்பப்படுறோம், மில்லட்டில் பிஸ்கட்ஸ் செஞ்சு கொடுங்க, கப் கேக் செஞ்சு கொடுங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுது ஸ்கூல்ஸில் நம்ம ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கும்போது. ஸோ பல்க் ஆர்டர்ஸ் ஷாப்பில் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வாங்கிக்கிறாங்க. இது நார்மலாக எவ்வளோ டெம்பரேச்சரில் பேக் பண்ணணுமா? ஒரு 170 நம்ம பேக் பண்ணால் போதும். நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்காததுனால இந்த கேக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு 2 days தான் வேலிடிட்டி இருக்கும். ஸோ யூஸ்வலாக கப் கேக்ஸ்லாம் வந்து நமக்கு ஒரு 10 days வரைக்கும் கூட வெளியில் வாங்குறது நம்ம வச்சு சாப்பிட்லாம். பட் இது எதுவுமே அப்படி இருக்காது. ஒரு 2 to 3 days நம்ம அந்த கேக்ஸை மட்டும் ஃபினிஷ் பண்ணிடுற மாதிரி இருக்கும். ஏன்னா 0 ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படிங்கிறதுனால. யூஸ்வலாக ஒரு பழம் வெளியில் வச்சா எப்படி கெட்டு போகும், பால் வெளியில் வச்சா எப்படி கெட்டு போகும், அதே மாதிரி தான் இது ஒரு ஃபுட் ஐட்டம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத ஃபுட் ஐட்டம்ன்றதுனால எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கன்சியூம் பண்ணிடுமோ பண்ணிடுறது நல்லது. இதுக்கு நீங்கள் க்ரீம்லாம் பண்ணணும்னா அதில் எது மாதிரி மேம் பண்ணுவேன்? யூஸ்வலாக விப்பிங் க்ரீம்ஸ் பண்ணுறது மாதிரி இல்லாமல் நம்ம பட்டர் க்ரீம் யூஸ் பண்ணுறோம். வீட்லேயே ஹோம்மேடு பட்டர் இருந்ததுன்னா அதில் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி நம்ம அதை ஸ்வீட்னஸ்க்காக நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி இதில் பட்டர் க்ரீம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம எந்த மாதிரியான நட்ஸ் வேணுமோ நம்மக்கிட்ட இதெல்லாம் இருக்கோ அது மாதிரி கூட என்ன இருக்கோ அது நம்ம பண்ணிக்கலாம். யூஸ்வலாக ப்ளம் கேக்கில் மேலே கேஷ்யூஸ் போடுறது நார்மல் கேக்ஸில் நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அண்டு கலர்ஸ்க்காக நாங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் அண்ட் கலர்ஸ் பண்ணுறதில்ல, பீட்ரூட்லேருந்து கலர் எடுத்துக்கிறோம். ஃப்ளேவர்ஸ்லாம் கேட்டாங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஃப்ளேவர்ஸ் மேக் பண்ணுறீங்க? எஸ், ஆமாம். இது வந்து நான் கஸ்டமரோட சாய்ஸ்க்குன்னு விடாமல் அவங்க மார்க்கெட்டில் நிறைய ஃப்ளேவர்ஸை பார்த்துட்டு வந்துட்டு எங்களுக்கு நிறைய ஃப்ளேவர்ஸ் கேட்பாங்க. பட் எங்ககிட்ட பாசிபிளாக இருக்க ஃப்ளேவர்ஸ் எது வந்து வீட்லேயே பண்ண முடியுமோ, ஆர்டிஃபிஷியலாக சிரப் எசன்ஸ்னு வாங்காமல் வீட்லேயே என்ன பண்ண முடியுமோ, பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் நாங்கள் பண்ணுறோம், வீட்லேயே பண்ணுறோம். பட்டர்ஸ்காட்ச் சாஸ் அண்டு அந்த நட்டியாக அந்த சுகர் கோட்டடு ஆல்மண்ட் ப்ரலைன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கேஷ்யூ ப்ரலைன் சொல்லலாம், நட்ஸ் ப்ரலைன் அப்படின்னு, இதெல்லாம் வீட்லேயே ரெடி பண்ணிக்கிறது தான். அண்டு கேரமல் சாஸ் வீட்லேயே ரெடி பண்ணிடுறோம். அண்டு சாக்லேட் கேக்ஸ்க்கும் எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணுற சாக்லேட்ஸ் வந்து பார்த்தா அதை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். யூஸ்வலாக மார்க்கெட்டில் காம்பவுண்ட் சாக்லேட் அப்படிங்கிறது தான் அந்த வெரைட்டி வந்து பீப்புளுக்கு தெரியாது. சாக்லேட் வேணும்னு விருப்பப்படும் போது சாக்லேட் கேக் சாப்பிடுவாங்க, சாக்லேட்டில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது அதெல்லாம் சாப்பிடுவாங்க. பட் அது எல்லாமே வந்து காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். சாக்லேட்டில் 2 வகையாக இருக்குது, கோவச்சர்னு சொல்கிறது. ஸோ அந்த கோவச்சர் தான் ரியல் கொக்கோ பீன்லேருந்து கொக்கோவா பட்டரோடு செய்கிற சாக்லேட். ஸோ அந்த சாக்லேட்ஸை யூஸ் பண்ணி கேக்ஸ் பண்ண முடியும்.
ஸோ அதுதான் வந்து ஒரு ஹெல்தியர் சாய்ஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்க வேறு டிஃப்ரென்ஸ் என்னது மேம்? காம்பவுண்ட் சாக்லேட்டுக்கும் கோவிச்சருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வேறு? காம்பவுண்டில் வந்து நம்மளுக்கு கொக்கோவா சாலிட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஹைட்ரஜனேட்டட் ஃபேட் இருக்கும் அதில், லைக் அந்த மாதிரி இமல்சிஃபையர்ன்றது சொல்கிறது நிறைய ப்ராசஸ் தான். அது ரியல் சாக்லேட் கொக்கோவா பீன்லேருந்து அது எடுக்கிறது கிடையாது. பட் அந்த கொக்கோவா பட்டரை அதில் வந்து டிஃபைன் பண்ணிவிடுவாங்க, மீன் அதை வந்து எடுத்துடுவாங்க. பட் கோவிச்சரில் வந்து நம்மளுக்கு கொக்கோவா சாலிட்ஸ் இருக்கும் ப்ளஸ் கொக்கோவா பட்டர், அந்த கொக்கோவா பீனை வந்து ப்ராசஸ் பண்ணும்போது அதுலேருந்து வர கொக்கோவா பட்டரும் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் கொஞ்சம் சுகர் கண்டென்ட் இருக்கும். அதில் பர்சன்டேஜ் இருக்குது. காம்பவுண்ட் அண்ட் கோவிச்சரில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கொக்கோவா பீன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. அந்த பர்சன்டேஜ் நமக்கு மேலேயே இருக்கும், 45 55 90 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எவ்வளோ அளவுக்கு அந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு கொக்கோவாவோட பிட்டர்னஸும் சேர்ந்து இருக்கும். ஸோ பர்சன்டேஜ் அதிகம் போக 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 நமக்கு அந்த ரியல் சாக்லேட் ஃப்ளேவரை நம்ம ஃபீல் பண்ண முடியும் சாப்பிடும்போது. ஸோ பேசிக்காக வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான விஷயம் நோக்கி போகும்போது ரேட் அப்படிங்கிறது ஒரு பெரிய இதுவாக இடிக்கிறதா இருக்குல்ல மேம்? இது வந்து எல்லாரும் வாங்கக்கூடிய அளவில் தான் இருக்குமா இவங்க கிட்ட இருக்க கேக்ஸ் எல்லாம்? கண்டிப்பாக வாங்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. நம்ம அக்கேஷ்னலாக தான் நம்ம இதை வந்து சாப்பிட போகிறோம், எப்போயாவது ஒரு செலிப்ரேஷனுக்கு. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பிஸ்கட்ஸ் கொடுத்தே ஆகணுங்கிறது கம்பல்சரி கிடையாது. பிஸ்கட்ஸ் அண்டு கேக் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸ் எதுவுமே நீடட் கிடையாது, மஸ்ட் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ அக்கேஷ்னலாக நம்ம ஒரு செலிப்ரேஷன் டைமில் சூஸ் பண்ணும்போது அது ஒரு ஹெல்தியர் சாய்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். ரேட் அப்வியஸ்லி பிட் ஹையராக தான் இருக்குது இது பண்ணும்போது. பட் நிறைய மக்களுக்கு இந்த அவேர்னஸ் வந்து பண்ணும்போது எங்களுக்கும் ப்ரொடக்ஷன் நிறையா பண்ண முடியும் அப்படின்னும் போது எல்லாருமே கலெக்டிவாக சேர்ந்து இந்த ப்ரைஸிங்கில் ஒர்க் பண்ணி இன்னுமே நிறைய கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில கேக்ஸ்லாம் வந்து 1 kg வாங்கினீங்கன்னா 1/2 kg ஃப்ரீ. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்து மக்களை கவர்ந்து வாங்க வச்சிடுறாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியர் விஷயம் நோக்கி போகும்போது இதில் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்ல மேம்? அதை எப்படி ஓவர் கம் பண்ணி இப்போ இவ்வளோ பேருக்கு இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷனாக மாற்றிருக்கீங்க மேம்? கண்டிப்பாக. ஆனால் மக்கள் இதுக்கு நிறையா வெல்கம் பண்ணுறாங்க, எங்களுக்கு பீப்புள் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டுட்டு இந்த கேக் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இது காஸ்ட்லியாக இருக்கே அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு நாங்கள் புரிய வைக்க ட்ரை பண்ணுறோம். ரொம்ப சீப்பான ப்ராடக்ட்ஸ் வந்து அன்ஹெல்தியாக தான் இருக்குது. மார்க்கெட்டில் எது ரொம்ப சீப்பாக இருக்கோ அது அன்ஹெல்தியாக தான் இருக்குது. ஸோ ஃபுட் அப்படின்னு வரும்போது அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் நம்ம போடுறது எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக ப்ராசஸ்டாக இல்லாமல் அன்ப்ராசஸ்டாக நேச்சுரலாக ஹெல்தியர் வெர்ஷனாக போகும்போது அது மில்லட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அது ஹையராக தான் வருது. இன்னும் கொஞ்சம் இந்த கருப்பு கவுனி அரிசிலாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 250. ஸோ அதை யூஸ் பண்ணி கேட்குறாங்க, என் குழந்தைக்கு நான் கேக் கொடுக்கணும், அதை கருப்பு கவுனியில் கொடுக்கணும்னு கேட்கும்போது அது அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியுது மில்லட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது இது கொஞ்சம் ஹையராக தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அடுத்தது நம்ம பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசியில் ஒரு கேக்கு. இப்போ எனக்கு எக்கோட கேக் வேணும்னாலும் நீங்கள் அதுவும் பண்ணி தருவீங்களா? இல்லை, நான் எக்கோட பண்ணுறது இல்லை. ஓகே, வெறும் எக்லெஸ் கேக்ஸ் தான் நான் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா தயிர், நாட்டு சக்கரை அண்ட் கோகோனட் ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரீஃபைண்ட் ஆயிலும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இது எந்த ஃப்ளவர் மேம் போடுறோம்? இது வந்து கோதுமை, கருப்பு கவுனி அண்ட் மினிமல் அமௌண்ட் ஆஃப் பேக்கிங் சோடா அண்ட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இது ஆனால் கொஞ்சம் ஒரு மெஸ்ஸியான ப்ராசஸ் தான். கேக் பேக்கிங்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆகிடும். ஆமாம், அது க்ளீன் பண்ணுறதே பெரிய ஒர்க்கு. ஆமாம், இந்த பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி ஆனால் ஜாலியாக இருக்கும், ஒரு தெரப்பி மாதிரி இருக்கும். ஃபுல்லாக கேக் பேக்கிங் கண்டிப்பாக ஒரு தெரப்பி மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு எவ்வளோ மேம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும்? ரொம்ப பெருசாக இல்லை. ஒரு ஓடிஜி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் பீட்டர் ஒன்று தேவைப்படும். நார்மலாக இந்த மாதிரி விஸ்க் இருந்தாலே நம்ம விஸ்க் பண்ணி பண்ணிட முடியும். பட்டர் க்ரீம் ரெடி பண்ணணும்னா இந்த மாதிரி பெரிய விஸ்க் இருந்ததுனாலே போதும். அது இல்லாமல் சில எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், அது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். கிச்சன் ஐட்டம்ஸ் மாதிரி தான், ஒரு 2-3 கடாய் வச்சுருக்க மாதிரி 2-3 கிண்ணம் போதும். ஸோ அது பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு டின் வேணும், 2-3 டின் இருந்ததுன்னா போதும். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் போனோம்னா ஒரு 15,000 ருபீஸ் இருந்ததுன்னா போதும். ஒரு பிஸ்னஸாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான், ஃபேன்சியாக நம்ம எதுவும் போய் எசன்ஸ் சிறப்புன்னு எதுவுமே வாங்க வேண்டியதில்லை. கோதுமை, நாட்டு சக்கரை, தயிர், தட்ஸ் இட். இது இருந்ததுன்னா போதும். கொஞ்சம் பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா அண்ட் கொஞ்சம் கான்ஷியஸாக நம்ம டிசைட் பண்ணிக்கணும். பேக்கிங் சோடா நம்ம என்ன பிராண்ட் வாங்குகிறோம், அலுமினியம் ஃப்ரீ பேக்கிங் சோடா அண்ட் பவுடர் பார்த்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. குக்கீஸில் எந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம்? குக்கீஸில் நம்ம கருவேப்பிலை குக்கீஸ் பண்ணுறோம், முருங்கைக்கீரையில் குக்கீஸ் பண்ணுறோம், பச்சை பயிறு அதில் குக்கீ பண்ணுறோம், பிஸ்கட் எல்லா மில்லட்ஸ்லேயுமே பிஸ்கட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
சீரகம், ஓமம் இந்த மாதிரி ஃப்ளேவர்டு பிஸ்கெட்ஸ் இருக்குது, ஏலக்காய் போட்டு இருக்குது, நட்ஸ் போட்டு இருக்குது, வேர்க்கடலை, கேஷ்யூ, ஆல்மண்ட் போட்டு மிக்ஸ்டு குக்கீஸாகவும் பண்ணுறோம். பிஸ்தா போட்டு குக்கீஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னல் ரைஸ், ரெட் ரைஸில் மாப்பிள்ளை சம்பா அவல் குக்கீஸ் இருக்குது. அண்ட் மூங்கில் அரிசிலையும் குக்கீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து எந்த ஒரு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம பிஸ்கெட்ஸில் அப்படி தான் பேக்கிங் பவுடர் அண்ட் சோடா இல்லாமையே அழகாக ரொம்ப கிறிஸ்பியாக வரும். அதோட லைஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா 20 days 30 days வரைக்கும் கிறிஸ்பியாகவே நல்லாயிருக்கும். ஸோ பசிக்குதுன்னு வந்து கேட்குற ஒரு குழந்தைக்கு நம்ம கில்ட் ஃப்ரீயாக நம்ம எடுத்து கொடுக்க முடியும்னா இந்த பிஸ்கெட்ஸை எடுத்து கொடுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்ககிட்ட கேக் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா அவங்க எந்த மூலியமாக ஆர்டர் கொடுக்கலாமா? இப்போது வந்து நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தான் ஆர்டர்ஸ் எடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா எனி டைப் ஆஃப் ஆர்டர், செலிப்ரேஷன் கேக்ஸ் வேணுனாலும் சரி, இல்லை ரெகுலராக உங்கள் வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் வேணுனாலும் சரி, ரிட்டன் கிஃப்ட்காக கொடுக்கணுன்னாலும், பார்ட்டி ஆர்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் மெனு இருக்குது, மெனு அனுப்புவோம். நீங்கள் அதை பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ண ஒரு 1 or 2 days எங்களுக்கு டைம் வேணும். ஏன்னா நாங்கள் ஹோம் பேக்கிங்காக தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னது மேம்? இந்த மில்லட் பேக்கரோட ஃபியூச்சர் பிளான் என்னவா இருக்கும் மேம்? ஒரு 5 yearsல இது மாதிரி இருக்கணும் அப்படி ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கா? இல்லை கண்டிப்பாக இப்போ நிறைய பேருக்கு பேக்கிங் தெரியறதில்ல, அதனால் வாங்கி சாப்பிடணுங்கிற மாதிரி வந்திருக்கு. என்னோடய விஷன் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவங்கவுங்களே வீட்லேயே செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் என்னோடய விஷன். கண்டிப்பாக இதை நாங்களே செய்யணும், என் கம்பெனியை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஸோ எனக்கு இப்போது எனக்கு ஒரு சர்வைவிங்க்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு நல்ல விஷயமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் விருப்பப்படுறது எல்லோரும் வீட்லேயே அவங்களுக்கு தேவையானது வீட்லேயே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கனாலே போதும். ஸோ இந்த பேக்கிங்கை வந்து நான் பெருசாக அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படிங்கிறது இல்லை. சூப்பர் மேம். இவ்வளோ பேர்ட்ட பேசுனதுல நீங்கள் தான் எனக்கு அது மாதிரி ஒன்று சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை பற்றி வந்து எனக்கு மில்லட் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசலாமா? கண்டிப்பாக பேசலாம். மில்லட்ஸில் வந்து என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது? பேசிக்காக நான் ஒரு ஹோலிஸ்டிக் மென்ஸ்ட்ரல் எஜுகேட்டர். ஸோ விமனோட ஹெல்த்துக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சப்போர்ட் பண்ணோம், இதை நான் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். 1-on-1 கன்சல்டேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதை பற்றி பேசணுன்னா நான் பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுறது அதுதான். விமனோட மென்ஸ்ட்ரல் ஹெல்த்தை வந்து எப்படி நம்ம ரிவைவ் பண்ண முடியும், எப்படி அதை மீட் எடுக்க முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் அடல்ட்ஸ்க்கும் இந்த ஜங்க் ஃபுட்டால் என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு, லைக் கிரேவிங். குழந்தைங்களுக்கு இந்த அவேர்னஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். இந்த கிரேவிங்னா என்ன, கிரேவிங் எதனால் உடம்புக்குள்ளே வருது, ஸோ மற்ற லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் எதை சரி பண்ணும்போது இந்த கிரேவிங் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகுது. ஸோ எல்லாருமே இந்த ஜங்க் ஃபுட்டுக்கு ஒரு டிபெண்ட்டாக இல்லாமல், அதில் ஒரு அடிக்ஷன் இல்லாமல் ஒரு 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 சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும், ஒரு சொசைட்டியை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய இன்ட்ரெஸ்ட். ஓகே, சூப்பராக சொன்னீங்க. அண்ட் இதை பற்றி கிளாஸ் எடுக்கிற மாதிரி எதனா பிளான்ஸ் இருக்கா மேம் உங்களுக்கு? கிளாஸ் நாங்கள் ஆல்ரெடி எடுத்துகிட்டு தான் இருந்தோம். இப்போ கொஞ்சம் பிரேக் விட்டுருக்கோம். நிறைய கிளாஸஸ் நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ எங்களுக்கு இப்போ ப்ரொடக்ஷனும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைமிங். தேங்க்யூ.